வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கு நான் ஃபோனில் ஆப் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. அதை தான் இன்னைக்கு வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரவு ப்ளஸ் செலவு இஸ் ஈக்குவல் டு குடும்ப முன்னேற்றம் அப்படின்றது தான் கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வரவு எவ்வளோ இருக்குது, அதோட செலவு என்ன பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக எழுதணும். ஒரு நோட் போட்டு எழுதணும். அப்படி எழுதுகிறப்ப தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்ன அமௌண்ட் வருது, என்ன செலவு பண்ணுறோம், என்னெல்லாம் வீண் செலவு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு அடுத்த மாதம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, அதாவது குறைச்சி நம்மளால் பணம் சேமிக்க முடியும். அப்படி பணம் சேமித்தோம் அப்படின்றப்போ குடும்பம் முன்னேற்றம் அடையும். இதுதான் ஒரு விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு தெரியும், ஆனால் வரவு செலவு கணக்கெல்லாம் எனக்கு எழுத தெரியாது, நான் என்ன பண்ணுறது, எப்படி நோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம வரவு செலவு கணக்கு எழுதுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நமக்கு தின வார மாத செலவுகள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் தினம் தினம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாவது செலவு பண்ணுவோம். அதுக்கடுத்து வார செலவுகள், வாரம் அப்படின்றப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு செலவு பண்ணுவோம். அப்புறம் மாத செலவுகள், இதெல்லாம் தனித்தனியாக எழுதணும். இப்போ தின செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஏதாவது வாங்குவோம். இல்லை தினம் தினம் காய்கறி வாங்குறவங்க இருக்கோம் இல்லையா? தெருவில் விற்றுட்டு வராங்க, அவங்கக்கிட்ட வாங்குவோம். அதுக்கடுத்து வாரம் காய் வாங்குறவங்க, நான்வெஜ் எடுக்கிறவங்க, மளிகை சாமான் வாங்குறவங்கலாம் இருப்போம். அதே மாதிரி மாத செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வீட்டு வாடகை கொடுக்குறது, பாலுக்கு அமௌண்ட் கொடுக்குறது, மளிகை சாமான் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம், ஏதாவது டியூ கட்டுறதா இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி, இல்லை சேவிங்ஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே. இப்போ செலவு அப்படின்றது சேவிங்ஸையும் சேர்த்து தான் எழுதணும். இப்போ செலவுகளை அதாவது வீட்டு செலவுக்கு என்னென்ன பண்ணுறோம், ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றோமா, இல்லை சினிமாவுக்கு போகிறோமா, வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குகிறோமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணுறப்போ நம்மளுடைய சேவிங்ஸ் என்ன அப்படின்றதையுமே தனியாக ஒரு நோட் போட்டு எழுதணும். அப்போ தான் இந்த செலவுகள் கூட கம்பேர் பண்ணிவிட்டு, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுடைய சேவிங்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால் பிளான் பண்ண முடியும். இப்படி பண்ணுறப்போ தான் நம்மளால் ஈஸியாக பணம் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக வரவு செலவு கணக்கு எழுதுங்க. நம்ம முன்னாடியெல்லாம் நோட்டில் எழுதிட்டுருப்போம். இப்போ நம்ம அம்மாவெல்லாம் பார்த்திங்கனாக்கா வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் நோட் போட்டு எழுதுவாங்க. இப்போ தின செலவு, இந்த இது வாங்கினேன், ஒரு சாக்லேட் வாங்கினேன், காய் வாங்கினேன், பால் வாங்கினோம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எழுதுவோம். இந்த மாதிரி நோட் பண்ணி வைப்பாங்க, நோட்டில் எழுதுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்கா, இப்போ வெளில எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், வெளில போகிறோம். ஹேண்ட்பேக்கில் இல்லை ஜென்ஸாக இருந்தால் அவங்கள்ட்ட பேக்கெட்டில் பாக்கெட் நோட்டு குட்டியாக வச்சுட்டு அதில் நோட் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் கடந்து போய் ஃபோன் ஆப் வந்துருச்சு. நம்ம எல்லாத்து கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோனில் ஈஸியாக நம்மளால் நம்மளுடைய செலவுகளை நோட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்தோமா, அதில் நோட் பண்ணிவிட்டு அது ஒரு சார்ட்டாகவும் காட்டும் நமக்கு. இந்த இது செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேட்டகரிக்கு இந்த இது செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டும். அதை நம்ம பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுன்றப்போ இந்த மாதத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி மாதம் இவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்போ ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஹோட்டல் போய் சாப்பிட்றோம் அப்படின்றப்போ, இல்லை வெளியில் ஏதாவது ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்றப்போ, அதை நோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயுமே தெரியும். அந்த சார்ட்டில் காட்டும். இப்போ போன மாதம் ஹோட்டலுக்கு இவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதம் ஹோட்டலுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறப்ப நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும். இந்த இவ்வளோ அமௌண்ட் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறோமா, சரி ஓகே, இதுக்கான மெட்டீரியல்லாம் வாங்கினோன்னா வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம், இதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்லேயே நம்ம செய்கிறப்ப இன்னும் செலவு குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வர்றப்ப தான் நம்மளால் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் நம்ம வெறுமனை பார்க்குறப்ப நமக்கு தெரியாது. அது ஒரு ஷார்ட்டாக அது காட்டுறப்ப தான் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்படின்றதுனால அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எப்படியெல்லாம் செலவுகள் நோட் பண்ணுறேன் என்னுடைய ஃபோன் ஆப்பில் அப்படின்றத உங்களுக்கு ஃபோன் ஆப் மூலமாகவே காட்டுறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட நிறைய சேவிங் சேலஞ்ச், அதுக்கடுத்து கோல்டு சம்மந்தப்பட்ட வீடியோ, இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். ட்ராவல் வீடியோ கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய ஃபோனில் மை மேனேஜர் அப்படின்ற மணி ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது என்னுடைய எக்ஸ்பென்சஸ், அதுக்கடுத்து இன்கம், இந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தோன்னாக்கா லாஸ்ட்டாக இப்போ மார்ச் மந்த்துக்கானது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே எழுதியிருக்கேன்.
2ஆம் தேதி வந்து என்னுடைய ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணது, அதுக்கடுத்து வந்து கோவில் போனது, வெஜிடபிள் இந்த மாதத்துக்கான பால் பணம் கட்டினது, ஹோட்டலில் சாப்பிட்டது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போட்டிருக்கேன் பாருங்கள். நான்வெஜ் வாங்கினது, ஸ்நாக்ஸில் இருந்து அதுக்கடுத்து டியூஷன் ஃபீஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்து கேட்டகிரி பண்ணி நம்மளுக்கு வந்து தனியாக காட்டும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ்ன்ட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து வந்து இந்த சைடு வந்து இன்கம் இருக்கும். நான் நோட் பண்ணலை, நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்து சார்ட்டுன்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிள் தான் நம்ம வந்து டைப் பண்ணி நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து கேட்டகரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளுமே வந்து ஓனாக கூட எழுதிக்கலாம். நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதுமே காட்டும். இந்த ஆட் கேட்டகரி அப்படின்றதுல வந்து போயிட்டு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸுன்றதுக்கு வந்து போட்டுக்கிறேன். ட்ரெஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரெஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்றத வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ பேக்கில் போயிட்டு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரெஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ கோவில்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கேன். நான் கோவிலுக்கு போகிறப்போ என்னென்ன செலவு பண்ணுறேன்றதை வந்து அதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கடுத்து வந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறது, ஃபோன் ரீசார்ஜ், நான்வெஜ்ஜு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறது, அதாவது மூவி, ஷாப்பிங், வெளியில் அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இதில் நோட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து இன்கமில் வந்து நம்ம என்னென்ன இன்கம் வந்து நமக்கு வருது அப்படின்றது இதில் பார்த்திங்கனாக்கா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்கம், சேல்ரி, இன்வெஸ்ட்மெண்ட், பார்ட் டைமில் வந்து என்ன நமக்கு வந்து இன்கம் வருது, அவார்ட்ஸு, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரான்ஸ்ஃபர்ன்றதில் வந்து போக வேண்டாம். அது வந்து மணி சம்மந்தப்பட்டது, அதாவது பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுத்துடாமல் நம்ம வந்து வெறும் வரவு செலவு கணக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம பேங்க் டீட்டெயில் வந்து இதில் கொடுக்காம வெறுமனே நீங்கள் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பெட்டர் வந்து நோட் பேடு யூஸ் பண்ணுறது. நமக்கு வந்து இப்போ யாருக்குமே அதுக்கு வந்து டைம் இல்லை. எல்லாம் வெளில போகிறோம், ஏதாவது செலவு பண்ணுறோம் அப்படின்றப்போ எடுத்து நோட் பேடை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா, எழுதிட்டுருக்க முடியாது. இப்போ ஃபோன் அப்படின்றப்போ எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிப்ரவரி மந்த்துக்கு வந்து பார்ப்போம். இது மாதிரி நான் பிப்ரவரிக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இதில் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இதில் சார்ட்டுன்றதுக்கு போனோன்னாக்க நம்ம வந்து இந்த மாதத்துக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், அதாவது என்னென்ன பர்சன்டேஜில் வந்து செலவு பண்ணியிருக்கோன்றதை வந்து இந்த மாதிரி சார்ட்டு மாதிரி காட்டும். இப்போ பாருங்கள், இன்கமில் வந்து நான் ஹவுஸ் ரெண்ட், அதாவது இஎம்ஐக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், எஜுகேஷனுக்கு, கோவிலுக்கு, அதுக்கடுத்து பால், அதர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து காட்டும். நமக்கு இதில் வந்து முக்கியமாக நம்ம என்ன தேவையில்லாமல் செலவு பண்ணுறோன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபுட்டு அப்படின்றப்போ இந்த மாதத்துக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். இதுவே இதுக்கு முந்தின மாதம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இதே மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து எதுவுமே ஒரு லிமிட்டாக பண்ணினா ஓகே. நம்ம வந்து அந்த லிமிட்டை தாண்டி பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து என்ன அனாவசியமாக செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். தினம் நம்ம பண்ணுற செலவுகள் கூட இதில் நோட் பண்ணி வைக்கலாம். இப்போ திஸ் மந்த் அப்படின்றது வந்து மார்ச்சில் காட்டும். இதுவே லாஸ்ட் மந்த்துக்கு போனோன்னாக்கா பிப்ரவரியில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டும். இந்த மாதிரி ஒரு சார்ட்டாக நமக்கு காட்டுறப்போ நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத. அதுக்காக தான் வந்து இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக இது யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ சொன்னப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுக்காம வெறுமனே நம்ம வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கு மட்டும் இதை வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஆப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோன் ஆப், மணி மேனேஜர் ஆப் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் கொடுக்காம வெறுமனே நம்ம செலவுகள், வரவு செலவு மட்டும் கொடுத்து நோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப பெஸ்ட்டு பேக்கெட் நோட் வச்சு அதில் நோட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. என்னுடைய செலவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால, நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்ததுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.